வணக்கம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். ஒவ்வொரு நாளையும் நேர்மறையான எண்ணங்களோடு துவக்குவோம். இன்றைய தலைப்பு, குடும்பத்தில் 100க்கு 100 மதிப்பெண் வாங்குவோம் வாங்க. நம்ம பள்ளி கல்லூரிகள் படிக்கும் போதெல்லாம் நம்ம பெற்றோர்கள் சொல்லுவாங்க, நல்லா படிச்சுக்கோங்க, அப்போ தான் 100க்கு 100 மதிப்பெண் வாங்கி வாழ்க்கையில் நல்ல ஒரு சிறப்பான இடத்தை பிடிக்க முடியும். பள்ளி கல்லூரியில் வாங்குவது நம்ம கொஞ்சம் முயற்சி செஞ்சு படித்தோம் அப்படின்னா 100க்கு 100 வாங்கிடலாம். ஆனால் குடும்பத்திலும் குடும்ப உறவுகளுக்கிடையேயும் வாங்குவதற்கு நிறைய முயற்சி எடுக்கணும். உங்கள் எல்லோருக்கும் அனுபவம் இருக்கும். நாம் என்னதான் சிறப்பாக செய்தாலும் குறை சொல்லும் மக்கள் சொல்லிக்கொண்டே தான் இருப்பார்கள். நம்ம இன்னைக்கு தலைப்புக்கு போயிடலாங்க. அப்போ நம்ம குடும்பத்தில் தனி சிறப்புடைய நபராக தெரியணும், 100க்கு 100 மதிப்பெண் வாங்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாங்க? நிறைய மௌனம் பழகுங்கள், நேர்மறையான எண்ணங்களை அதிகம் பயன்படுத்துங்கள். எல்லோருக்கும் நம்மால் நல்லவர்களாக இருக்கவே முடியாது, எல்லோருடைய எதிர்பார்ப்பையும் பூர்த்தியும் பண்ணவும் முடியாது. நாம் நம் கடமைகளை விரும்பியும் முறையாக அறத்தை பின்பற்றியும் செய்வோம். எல்லோருக்கும் நல்லவர்களாக தெரியாவிட்டாலும் 90% மக்களுக்கு நாம் நல்லவர்களாக தெரிவோம். குடும்பத்தில் யாரையும் வெறுக்கவோ யாரை பார்த்தும் எரிச்சல் படவோ கோபப்படவோ வேணாங்க. இந்த குணங்கள் இயல்பாக நம்ம குடும்பத்தில் இருக்க உறுப்பினர்களுக்கிடையே வரும். மாற்றம் ஒன்றே மாறாதது. குடும்பத்தில் நாம் 100% நல்ல மதிப்பெண் பெற்று தனிச்சிறப்போடு வாழ்வோம். அந்த வெறுக்கிறது, கோவப்படுறது, இந்த குணங்களெல்லாம் நாம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டோம்னாலே நமக்குள் நிறைய மாற்றம் வரும். குடும்பத்தில் ஒவ்வொரு நபரின் தேவையையும் குறிப்பாக உணர்ந்து அவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவியை செய்தாலே நாம் ஸ்பெஷல் பர்சனாக தெரிவோம். ஒவ்வொரு நபருக்குமே பார்த்திங்கன்னா முக்கியமானது, இன்றியமையாதது எதுனா குடும்பமும் குடும்ப அமைதியும் தான். இப்போ ஒரு 4 பேர் குடும்பத்தில் இருக்காங்கன்னா கண்டிப்பாக 4 பேரும் 4 விதமாக தான் எல்லா விஷயமும் செய்வாங்க. அவங்களுடைய அறிவு, அவங்களுடைய திறமை, அதன்படி அவங்க நடந்துக்கிறாங்க. நாம் நம் பொறுப்பு அந்த இடத்தில் என்ன அப்படின்ட்டு பார்க்கலாங்க. என்னால் ஆன உதவியை மாத்திரம் நான் செய்வேன், அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே நினச்சிட்டு அந்த செயல்களை செய்தோம்னாலே நாம் சிறந்த மனிதர்களாக தெரிவோம். குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களுக்கிடையே என்ன குறைபாடு இருந்தாலும் நம்மிடம் உள்ள நல்ல பண்புகள் மூலமாக அவர்களை அரவணைத்து அன்பை காட்டி குடும்பத்தில் இனிமை கொண்டு வருவோம். நாம் குடும்பத்தில் தனிச்சிறப்போடு தெரிவோம். உடனே வருவது கடினமானாலும் கொஞ்சமாக முயற்சி செய்வோம். நிறைய மாற்றங்கள் வரும் குடும்பத்தில். குடும்பத்தில் உள்ள உறவுகளை நாம் மதித்து அவர்களை புரிந்து கொண்டால் மட்டும் பத்தாது, துல்லியமாக அவங்கள புரிஞ்சுக்கணும். துணிவாக, வெளிப்படையாக, தேவைப்படும் இடத்தில் நன்கு விட்டு கொடுத்து அன்போடு பேசி எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து கொள்ள வேண்டும். இதற்கு மனமும் உடலும் வலுவாகவும் ஆரோக்கியத்துடனும் இருக்க வேண்டும். அதற்கு தான் நாம் ஏதோ ஒரு பயிற்சிகளை தொடர்ந்து செய்யணும். குடும்பத்தில் நல்ல பெயர், 100க்கு 100 மதிப்பெண் வாங்க வேண்டும் அப்படின்னு சொன்னாலும் முக்கியமாக நம்ம செய்ய வேண்டிய விஷயம், ஃபஸ்ட்டு யாரையுமே குறை சொல்லக்கூடாது, யாரையுமே ஆர்டர் போடக்கூடாது, அப்படி இருக்காத, இப்படி பேசாத அப்படின்ட்டு. அப்புறம் யாரையும் வற்புறுத்தவும் கூடாது, அங்கே போகாத, இங்கே போகாத அப்படின்னு வற்புறுத்துகிற பண்பு நமக்கு அந்த உரிமை நமக்கு கிடையாது. இந்த பழக்கத்தை குறைத்து கொண்டோமே ஆனால் கடைசியில் நமக்குள்ளாக நல்ல மாற்றங்கள் வரும். குடும்பத்திலும் சரி, வாழ்க்கையிலும் சரி 100க்கு 100 மதிப்பெண் பெற்று ஆனந்த வாழ்க்கை வாழலாம். சிந்திப்போம், முயற்சி செய்வோம், நம்மை மாற்றிக்கொள்வோம், அமைதியை விரும்புவோம், ஆரோக்கியமாகவும் உயர் புகழோடும் வாழ்வோம். நன்றி. வாழ்க வளமுடன். ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கும் பொழுதும் நேர்மறையான எண்ணங்களோடு உறக்கத்திற்கு செல்வோம். ஆழ்ந்த உறக்கம் கிட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.